கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். என் ஜெப வேளை வாஞ்சிப்பேன், அப்போதன் தூக்கம் மறப்பேன். பிதாவின் பாதம் பணிவேன், என் ஆசையாவும் சொல்லுவேன். என் வேளை தேற்றினார், என் ஆத்மபாரம் நீக்கினார். ஒத்தாசை பெற்று தேறினேன், பிசாசை வென்று ஜெயித்தேன். நம்முடைய இந்த பெண்களின் நிகழ்ச்சியின் தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய அழுகையின் சத்தத்தை கேட்கிறவர். ஹல்லேலூயா. இன்றைய உலகிலே பெண்களாகிய நாம் அநேக காரியங்களை நாம் செய்ய வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். நம்முடைய குடும்பங்களிலும் சரி, வேலை செய்கிற இடங்களிலும் சரி, சபைகளிலும் சரி, மனுஷர்களுக்காகவும் தேவனுக்காகவும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை செய்ய வேண்டிய காலகட்டத்தில் நாம் வந்திருக்கிறோம். அதற்காக தான் தேவன் நம்மை படைத்திருக்கிறார், நியமித்திருக்கிறார். நாம் இருக்கிற இடங்களிலே நம்மை சுற்றி அநேக ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்திற்கும் நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். சபைகளுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அதையே தேவன் நம்மளை எதிர்பார்க்கிறார். இதையெல்லாம் ஒரு பெண்ணினால எப்படி செய்ய முடியும் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது நாம் எல்லாவற்றையும் நாம் சரிவர அவருடைய சித்தத்தின்படி அவருடைய பலத்தினாலே நாம் செய்ய முடியும் என்பதுதான் உண்மை. எதிர்ப்புகள் வரும், அதாவது தடைகள் வரும். எல்லாவற்றையும் கர்த்தர் தாமே மாற்றி தேவன் நம்மை குறித்ததான நோக்கங்களை நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய குடும்பங்களிலே கூட அநேக காரியங்களுக்காக நாம் தேவனிடத்திலே கேட்டுக்கொண்டிருக்கலாம் அல்லது நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நாம் தேவன் நமக்கு சொல்ல விரும்புவது என்னவென்றால், நம்முடைய குடும்பங்களிலும் சரி, நம்முடைய ஊழிய களங்களிலும் சரி, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, என்ன வேண்டுமானாலும் நாம் எல்லாவற்றிற்காகவும் தேவனையே நோக்கி பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இங்கே நாம் வாசித்த வசனத்திலே தாவீது அவரோடு இருந்தவர்களும் தங்களுக்குண்டான எல்லாவற்றையும் என்றால் ஒன்றுமே இல்லை, மனைவி, பிள்ளைகள், ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் இழந்து போனார்கள். அப்பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள் பாருங்கள், தங்களுக்கு பலன் இல்லாமல் போகும் மட்டும் அழுதார்களாம். ஒரு ஆண்கள் இவ்வளவு அழுதார்கள் என்றால் அவர்களுடைய நிர்பந்தமான நிலைமை நிமித்தம். ஆனால் அழுததோடு மட்டுமல்லாமல் தாவீது ராஜா என்ன செய்தார், கீழே உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது அவர் தேவனிடத்திலே அமர்ந்து அவரிடத்திலே ஆலோசனை கேட்டார். அப்பொழுதுதான் தேவன் சொன்னார், தாவீது கேட்டால், நான் இவர்களை பெலிஸ்தியரை பின்தொடர்ந்து போகலாமா என்று. அப்பொழுது தேவன் சொன்னார், நீ அவர்களை பின்தொடர்ந்து போ, சகலத்தையும் திருப்பிக் கொள்வா என்று. அப்படியே தேவன் சொன்னபடி தாவீது பெலிஸ்தியரை பின்தொடர்ந்து எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பெண்களாகிய நாம் தேவைகளோடு இருக்கலாம், சவால்களோடு இருக்கலாம், நாம் இருக்கிற சூழ்நிலை நமக்கு மிகவும் பாதகமாக கூட இருக்கலாம். கவலை வேண்டாம், நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நாம் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆதியாகம புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை வாசிக்கும் பொழுது, ரெபெக்காள் தன் ஈசாக்கின் மனைவியாகிய ரெபெக்காள் கர்ப்பம் தரித்த பொழுது அவளுடைய வயிற்றுக்குள்ளே 2 பிள்ளைகள் மோதி கொண்டன. அப்பொழுது அவளுக்கு அது என்னவென்றே புரியவில்லை, பயந்தார். அப்பொழுதுதான் அவள் என்ன செய்தாள் பாருங்கள், 22ஆம் வசனம். அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதி கொண்டிருந்தன. அப்பொழுது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். ஹல்லேலூயா. பெண்கள் ஒரு கர்ப்ப காலத்திலே மிகவும் அது ஒரு பலகீனமான காலம், ஒரு பயமான ஒரு காலம். அதாவது பெண்களின் உயிர் போய் திரும்ப வருகிற ஒரு அனுபவம் தான் அது என்று சொல்ல முடியும். அப்படிப்பட்ட நேரத்திலே அன்றைய நாட்களில் சரியான மருத்துவர்கள் எல்லாம் இருந்திருக்க மாட்டார்கள். ஆனால் இங்கே ரெபெக்காள் தனக்கு இருந்த கஷ்டத்தை இது எப்படி ஆகுமோ என்று சொல்லிவிட்டு தேவனிடத்தில் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். பாருங்கள், கர்த்தரிடத்துல விசாரிக்கிற ஒரு பழக்கத்தை இந்த ரெபெக்காள் தன்னுடைய வாழ்க்கையில கொண்டிருந்தாள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில
நாமும் கூட அப்படித்தான் இருக்க வேண்டும். இங்கே பார்க்கும் பொழுது கீழே உள்ள வசனத்திலே அதற்கு கர்த்தர் ரெபெக்காளுக்கு தேவன் பதில் கொடுக்கிறார். 2 ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும் என்று தேவன் அங்கே சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் சரி, சிறிய சிறிய பிரச்சனைகள் வந்தாலும் சரி, நீங்கள் கலங்கவே வேண்டாம். ஏனென்றால் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர், நம்முடைய பிரச்சனைகளை விட பெரியவர், இந்த உலகத்தில் இருக்கிறவர்களை விட பெரியவர். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த ரெபெக்காவை போல கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போக வேண்டும். அவரே அதை பார்த்து கொள்ளுவார். ரெபெக்காளிடக்கு கர்த்தரிடத்தில் விசாரிக்கிற பழக்கம் இருந்தது. அதனால்தான் கர்த்தர் அவர்களுக்கு பதில் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். நாமும் கூட நம் எல்லா காரியங்களுக்காகவும் கர்த்தரிடத்திலே ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுவோம். கர்த்தரிடத்திலே ஆலோசனை கேட்டு அதன்படி செய்கிறவர்களாய் காணப்படுவோம். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. எஸ்தருடைய வாழ்க்கையிலே கூட எஸ்தர் ஒரு ராஜாத்தியாக இருந்த பொழுது கூட, ராஜாவின் மனைவியாக இருந்த பொழுது கூட, தன்னுடைய குலத்திற்கு அதாவது அழிவு வந்த பொழுது ராஜாவின் தன்னுடைய மாம்ச பலத்தை தன்னுடைய புருஷனிடத்திலே போய் பேசி எல்லாம் தீர்த்து விடலாம் என்று நினைக்கவில்லை. தேவனிடத்தில் மன்றாடி 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் உபவாசித்து தன்னையும் தன் குலத்தாரையும் ஜெபிக்க வைத்ததை பார்க்கிறோம். அதன் நிமித்தம் தன்னுடைய குலத்தையே அவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? எஸ்தர் எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே சொல்லுகிறார்கள், நான் சட்டத்தை மீறி ராஜாவிடத்திலே போகிறேன், ஆனாலும் நான் செத்தாலும் சாகிறேன். ராஜா வந்து அந்த பொற்சொங்கோலை நீட்டினால்தான் எனக்கு தயவு கிடைக்கும், இல்லாவிட்டால் நான் சாக வேண்டியது தான். அப்படி தன்னை அர்ப்பணித்து தேவனுடைய சமூகத்திலே தன்னை தாழ்த்தி ஜெபித்து கர்த்தரிடத்திலிருந்து அந்த அவருடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு தயவை பெற்றுக்கொண்டு ராஜாவிடத்தில் பிரவேசித்த போது தேவன் ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைக்க பண்ணினார். அருமையான இது இந்த ப்ராப்ளத்தை பார்த்தோம் என்றால் அது ஒரு குடும்ப பிரச்சனை இல்லை, அது ஒரு நாட்டு பிரச்சனை, அது ஒரு அரசாங்க பிரச்சனை. ஹல்லேலூயா. அதை கூட தேவன் அவர்களுக்கு அங்கே சால்வ் பண்ணி கொடுக்கறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனையா இருந்தாலும், எந்த தேவையா இருந்தாலும், எந்த பலகீனமா இருந்தாலும், எந்த நிர்பந்தமான நிலைமையா இருந்தாலும் நாம் கர்த்தரிடத்தில் வருவோமானால் நிச்சயமாகவே அதற்கு ஒரு சொல்யூஷன் உண்டு, அதற்கு ஒரு நிவாரணம் உண்டு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. 62ஆம் சங்கீதத்திலே வாசிக்கும் பொழுது 8ஆம் வசனம் சொல்லுகிறது, ஜனங்களை எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறாரே. நாம் சேவிக்கிற தேவன் ஏதோ தேவனாய் இருந்து விட்டு போகிறவர் அல்ல. நம்மை பற்றி விசாரிக்கிற தேவன், நமக்கு அடைக்கலமாய் இருக்கிற தேவன். நமக்கு ஏதோ ஒன்று நடக்கிறது என்றால் அது அவருக்கு தெரியும். அதிலிருந்து நம்மை மீட்டெடுக்கவும் அவருக்கு தெரியும். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நாம் அவரிடத்திலே வர வேண்டும், அவரை நோக்கி கூப்பிட வேண்டும், அவரை நம்ப வேண்டும். எக்காலத்திலும் அவரை நம்புங்கள் என்று தாவீது ராஜா சொல்லுகிறார். அதனால தான் அவர் எக்காலத்திலும் ஆண்டவரை துதிக்க முடிந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் யாராயிருந்தாலும் சரி, நம்முடைய நிலைமைகள் என்னவா இருந்தாலும் சரி, நாம் எவ்வளவு பெரிய ஆட்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு சிறுமையானவர்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய பிரச்சனை பெரியதோ சிறியதோ நாம் கர்த்தரிடத்திலே வந்து நாம் கர்த்தரிடத்திலே நம்முடைய இருதயத்தை ஊற்றி விடுவோம். ஆனால் நிச்சயமாகவே நம்முடைய காரியங்களிலே தேவன் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி, இந்த பெண்களின் நிகழ்ச்சிக்காக நன்றி. இந்த வேளையிலும் கர்த்தர் தாமே அப்பா ஸ்தோத்திரம், பெண்களாகி எங்களோடு பேசினது போல நாங்கள் கர்த்தாவே எஸ்தரை போல, ரெபெக்காவை போல, தாவீதை போல கர்த்தரிடத்திலே வந்து தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து எங்களுடைய எல்லா காரியங்களையும் சொல்லி உம்மிடத்திலே ஆலோசனை பெற்று செயல்பட ஜெயத்தை சுதந்திரிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவர். இந்த சத்தத்தை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற எல்லா பிரச்சனைகளிலும் கர்த்தர் தாமே அவர்களை விடுவித்து உமக்கண்டு ஜீவனுள்ள சாட்சிகளாக நீ வைக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். நன்றி பரிசுத்த ஆவியானவரை. துதி கன மகிமை மக்கை செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். தங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். God bless you.